டேய் ராமு, தேங்காய் சொல்றதுக்கு குச்சி வெட்டு போகணும்டா. என்னடா பண்ணலாம்? போயிட்டு வந்துடலாமா? ஆமாண்டா சோமு, போகும். அது ரொம்ப தூரம், நீ தான் நடக்க மாட்டியே. இல்லை வா, நான் நடந்து உன் கூட வரேன். சரி கிளம்பி போகலாம். என் தோப்புக்குள்ளேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்டா. அங்கே தான் மரம் நிறையா இருக்குது. சுற்றி முற்றி பாரு, அழிஞ்சு மரம் எங்கே இருக்குன்னு உன் கண்ணுக்கு பட்டா சொல்லு. அங்கே பாரு ராமு, 2 மரம் தெரியுது. அது அழிஞ்சு மரமான்னு பாரு. இல்லைடா, அது பால மரம். இந்த பக்கம் போகலாம். அங்கே பாரு, தெரியுது பாரு, அதுதான் அழிஞ்சு மரம். இங்கே ஒன்று இருக்குது பாரு, பெரிய மரமாக இருக்குது. ஒரு சின்ன மரம் இருக்குடா. பெரிய மரத்தில் வெட்ட முடியாது, சின்ன மரத்தில் ஏறி நான் வெட்டேன். வா போகலாம். சும்மா முதல்ல அந்த மரத்தில் ஏறி கிளையில முதல்ல உடச்சி போட்டுறேன், சரியா? அதில் எந்தெந்த குச்சி நல்ல குச்சின்னு பார்த்து நீ எடுத்து வை. அதுக்கப்புறம் அதை வெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் உடச்ச மரம் வேஸ்ட்டாக போயிடும். பார்த்துக்கிட்டே இரு, நான் மேலே ஏறினேன். சரி ராமு, எல்லா கிளையும் உடச்சி போடு. போதும் ராமு, இந்த கிளையை ஏறி வச்சு நம்ம இருக்கிற நல்ல குச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே பாரு, நான் மரத்தையே சொட்டை பண்ணிட்டேன், எல்லா கிளையும் உடச்சி போட்டேன். உனக்கு வேணுங்கிறத நீ எடுறா பார்க்கலாம். ஓகே, ஒரு 4-5 குச்சி உடச்சா போதும்னு நினைக்கிறேன். நீ பாரு, இந்த 3 குச்சி போதுமானு? போதும்டா இந்த குச்சி. இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆயிடும். சரி, குச்செல்லாம் தூக்கு, கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். ராமு, இங்கே பாரு, நாங்கள் நாவப்பழம் மரம் தெரியுது, வாடை பிடிச்சிட்டு போகலாம். குச்சி உடச்சது வீட்டுக்கு போகலான்னு இப்போ நாவப்பழம் வேணும்னு கேட்குற? என்ன விளையாடுறியா நீ? மரம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதப்ப சாப்பிடணும்னு ஆசையாக இருக்காதடா. வாடா போகலாம், எனக்காக பறிச்சு தர மாட்டியா? சரி வா போகலாம். இந்த குச்செல்லாம் தூக்கி நான் ஓரமாக வச்சுட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு போகிறப்ப வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரி ராமு, வா போகலாம். வேகமாக நட. என்னடா அங்கேருந்து பார்க்க மரம் ரொம்ப பக்கமாக இருந்தது, நடக்க தூரமாக தெரியுதே. ஆமாம், உன் கண்ணுக்கு எது தான் பக்கமாக தெரியும்? எல்லாமே தூரமாக தான் இருக்குது. வா, அங்கே பாரு, நின்றுட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. நடந்து வா எப்போ பாரு என்னை விட்டுட்டு போகிறதே உனக்கு பொழப்பா போச்சுடா. எவ்வளோ வேகமாக நடக்கலாம், மெதுவாக தான் நான் நடக்குவேன். என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன்ற. இந்த வயசு பையன் சுறுசுறுப்பாக நடக்கணும்டா. அதுக்கு தான் நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறது. இங்கே பாரு, எங்கேருந்து எங்கே தெரியுது மரம். இதுக்கே வந்து நடக்க முடியலங்கிற. நடடா, இவன் வரத்துக்குள்ள நம்ம உட்காந்துக்கலாம் போல. சீக்கிரம் வா, வந்து கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன். அவன் போய் அங்கே உட்காந்துட்டான். சரி, நாமளும் அவன் கூட கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம். அப்படா, ஒரு வழியாக இப்போ தானே கால் வலி பரவாயில்லையும் இருக்குது. எந்தடா நடந்து போகலாம். இப்போ தாண்டா நான் வந்து உட்காந்துருக்கேன். அதுக்குள்ளே எந்த நாள் நடப்பாங்கிற? அப்படியே போனால் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். நடக்க வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா மரத்தை பிடிச்சிடலாம், சரியா? சரிடா ராமு, நீ பரவாயில்ல. நீங்களும் ஒன்றா தானே போடணும். இப்படி நீ மட்டும் இவ்வளோ வேகமாக நடக்கிற? நல்லா சாப்பிட்றேன், நடக்கிறேன். நீ சோறே திங்கிறது இல்லை, அதனால நடக்க மாட்டேங்கிற. இப்படியே பேசிக்கிட்டே போனால் வழியே தெரியாது. நட வேகமாக நட பார்க்கலாம். வேறு மரம் பக்கத்துலேயே வந்துருச்சு. உனக்கு நாவப்பழம் வேணும்ல? நாவப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குல்ல? சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டை மனசுலேயே நினச்சிட்டு வா. தூரம் கம்மியாக தெரியும், வேகமாக ஓடிடலாம். அப்பாடா, ஒரு வழியாக மரத்துக்கிட்ட வந்தாச்சுடா. இதே மரம் இவ்வளோ பெருசாக இருக்குடா. ஏறி நீ பறிச்சு போட்டுருவியா? பாரு, நிறைய நாவப்பழம் கீழே கிடக்குது. பச்சமா அதையே பொறுக்கிட்டு போயிடலாமா? இல்லை அதெல்லாம் பூச்சி எறும்பெல்லாம் ஏறி போய் கிடக்குது. நான் மேலே ஏறி உழுக்கிறேன். நீ கீழேருந்து ஒவ்வொன்றா எல்லாம் பறிக்கிட்டு சரியா? நல்லா தான் பார்த்து எடு, அழிவு போனதில் எதையும் எடுத்துறாத. சரி, நம்ம ஏறும்போது பார்த்து ஏறுடா, மெதுவாக ஏறு. நான் மேலே ஏறி உழுக்கிறேன், நீ கீழே இருந்து சொல்லு போதுமான்னு. நீ போதும்னு சொல்லத்தான் நான் வந்து உழுக்கிறத நிறுத்துவேன், சரியா? சரிடா, பார்த்து ஏறு, கீழே விழுந்துடாத. இந்த மரம் வேறு ரொம்ப ஹைட்டாக இருக்கே. ஏறிடுவானா? ஏறி பறிச்சு போட்டுருவானா? பா, பறிக்கிறான்ப்பா, எல்லாம் உழுந்து. ராமு, கொட்டுதுடா, நிறைய கீழே கொட்டிட்டு இருக்கு. மெதுவாக உழுக்குடா, எல்லாம் அடிப்படுது. பழம் இல்லை, மண்ணா விட்டுதுடா, பார்த்து உனக்கு. சோமுங்க, போதுமான்னு பாரு. குச்சட்டு அடிச்சிட்டு இருக்க மேலே இருந்து எல்லாமே கொட்டுது கீழே. மண்ணா இருக்கலாம், தொடச்சி எடுத்து வை சோமு. எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சிடாத. ராமு, நிறைய பழம் கொட்டி கிடக்குடா. போதும், நீ உனக்கு நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கு. இறங்கி எல்லாத்தையும் பொறுக்கி அள்ளிட்டு போகிறதுக்குள்ள போதுமான ஆயிரும் போல. நிறைய மண்ணாக தான் கிடக்கு. பாரு, நான் கொஞ்சம் எடுத்து பொறுக்கி வச்சிருக்கேன், வந்து பாரு. இதே போதுமான? நீ மேலே இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு கம்மியாக தெரியுற மாதிரி இருக்கு. இரு, இன்னொரு குச்சியில் உழுக்கிறேன் நான். பொறுக்கி வச்சுக்கோ நீ. சரி, நான் வந்து நான் குதிக்கிறேன். போதும். அப்பாடா, ஒரு வழியாக மேலேருந்து குதிச்சிட்டேன்டா. இதே சுற்றி இருக்கிற பழத்தை எடுத்தாவே போதும்டா. அதுவே நிறைய வரும், பார்க்கலாம்டா. ஆமாண்டா, அங்கே பாரு, அந்த மூலையில் நிறைய மரம் காய்ச்சி கிடக்குது. நீ அதெல்லாம் இது பண்ணாமல் இந்த பக்கம் வந்து தட்டு விட்டுனால கொஞ்சம் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஆனால் கீழே நிறைய தான் இருக்குது. இதெல்லாமே ஒன்றா பொறுக்கிடலாம். ஓகே, எல்லாத்தையும் பொறுக்க பார்க்கலாம் எவ்வளோ சேர்த்திருக்கான்ட்டு. போதுமாடா, இவ்வளோதான் இப்போதைக்கு இருக்குது. இதே எடுத்துட்டு கிளம்புமா? சரி சோமு, ஒரு பையன் இருக்கு, அந்த பையன் எடுத்துருவா. அந்த பையன் எல்லாத்தையும் போடு. இதே பையன் எல்லாத்தையும் நிரப்பிட்டுண்டா, தூக்குடா போகலாம். டே, அங்கே பாருடா, வாதானிக்கா மரம் தெரியுது. ப்ளீஸ் ஆகும், அதுவும் எனக்கு கொஞ்சம் வேணும்டா. ஏன்டா குச்சி உடைக்கிறேன்னு வந்துட்டு நாவப்பழம் பாதானிக்கெல்லாம் வேணுமா? சரியா, உன் ஆசை கிடைப்பானே, வா போகலாம். வந்து பொறுக்கடா, சுற்றி எவ்வளோ கிடக்குது பாரு, நிறைய கிடக்குதுடா. டே, ஒரு வழியாக சுற்றி இருக்க எல்லா பாதானிக்கையும் பொறுக்கிட்டும் போதும். இதுக்கு மேலே எல்லாம் நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. சரி, அந்த பையில எல்லாத்தையும் இதையும் அள்ளி போடு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். சரிடா, எல்லாத்தையும் அள்ளி வைக்கிறேன். பையன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ கிளம்பலாமா? கிளம்பலாம் நடை கட்டு. நீ பைய தூக்கு. அங்கே போய் எனக்கு குச்சி இருக்குது, அந்த குச்சி தூக்கிட்டு நான் போகணும். நட பார்க்கலாம். வந்த வழியே திரும்பி வேகமாக போக வேண்டியது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஆடி அசைஞ்சு நடந்தேன், அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். போய் பழத்தெல்லாம் கழுவி ஒவ்வொன்றா சாப்பிடுவோம். அதுவும் மிளகாத்தூள் உப்பு தூள் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்டா. நடடா வேகமாக, மெதுவாக நடக்காத. டே, வர குச்சி கிடக்குது, குச்சி தூக்கடா போகலாம். அவ்வளோதான்டா, குச்சி எடுத்தாச்சு. இது மட்டும் வேகமாக நடக்க வேண்டியதான். வீட்டுக்கு மட்டும் தான் போக பாக்கி.
அப்பாடா ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சுடா. முதல்ல அந்த குச்சியாக இருக்கும்டா, நீ அந்த பையில கட்டி கொட்டு கீழே. உனக்காவது பரவாயில்ல, பழம் மட்டும் தான் தூக்கிட்டு வந்தேன். அந்த குச்சி தூக்கிட்டு வரதுக்குள்ள என் உயிர் பாதி போச்சுடா, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சரி அந்த குச்சியெல்லாம் நீ கீழே போடு, நான் பழத்தெல்லாம் கீழே கொட்டுறேன். அதுக்குள்ளே போய் நீ தண்ணி ஊருக்குள்ளே எடுத்து வந்துடு. பழத்தை எல்லாத்தையும் கீழே கொட்டி கழுவும். இதில் மண்ணும் பூச்சிலாம் நிறைய இருக்குடா, கழுவுனாதான். நீ போய் தண்ணி கொண்டு வா பார்க்கலாம். சரி சோமு, இது கொண்டு வந்துடுறேன். சோமு வா, நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த பழத்தை எல்லாத்தையும் அள்ளி இதுக்குள்ளே போடு, கழுவி சாப்பிடலாம். சரி நம்ம இது நான் நாவப்பழத்தை மட்டும் அள்ளி அள்ளி இந்த குள்ளக்குள்ளே போடுறேன். நீ அலசு, அப்போ தான் மண் வரும். நீ நல்லா அலசு, இல்லைன்னா வச்சுக்குவேன் மண்ணெல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த பழத்துக்குள்ளே இருக்கும், அப்புறமா ஸ்டக் ஆயிரும். சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. எல்லாத்தையும் சீக்கிரமாக போட்டு கழுவி பார்க்கலாம். ஒரு வழி கழுவி வச்சுட்டா, நல்ல பழம்லாம் எடுத்தாச்சு. போய் நீ உப்பு தூள் மிளகா தூள் எடுத்துட்டு இதை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஐயோ இதை மறந்துட்டேன்டா. சரி இங்கே இரு, நான் முதல்ல போய் பாதாம் கையை உடச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த பருப்பு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சரி சோமு, இந்த பழத்தை எல்லாத்தையுமே நான் சுத்தம் பண்ணி வைக்கிறேன். நீ போய் அந்த பழத்தை உடச்சி எடுத்துட்டு வா. இந்த பழத்தை எப்படி உடைக்கிறது? ஒரு கல் எடுப்போம், உடைச்சு பார்க்கலாம். என்னோட குட்டலாம் உடைய மாட்டேங்குது, இவ்வளோ டைட்டாக இருக்கே. கல் தான் உடஞ்சி போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உடச்சோம்னா உள்ள இருக்க பருப்புலாம் வேஸ்ட்டாக இருக்குது. எல்லா பருப்பையும் ஒவ்வொரு தட்டி தட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையும் உடச்சி முடிச்சாச்சு. போய்கிட்டு போக வேண்டியதான். அவன் உள்ள வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ராமு இங்கே வா, நான் எல்லாத்தையும் உடச்சி கொண்டு வந்துட்டேன். போதுமா? நீ போதுண்டா, இதிலே சாப்பிட்டுக்கலாம் 2 பேரும். இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் குட்டீஸ், நீங்களும் அம்மா கிட்ட சொல்லி நாவப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் பாதாம் மரம் இருந்தால் அது சாப்பிடுங்க. வீட்டுக்கு ஒரு நாவப்பழம் மரமும் ஒரு பாதாம் செடியும் வைங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாவப்பழத்தையும் பாதாமையும் நாங்கள் சாப்பிட போகிறோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.